வெல்கம் டு சஞ்சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சஜஷன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸும் அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் பெப்பர், ஒரு 3-4 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து அந்த ஆயிலில் லைட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். ஒரு 6-7 வட்டல் மிளகு சேர்த்து அந்த மிளகு லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சி சேர்க்குறதுனால கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்குது, இது சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்து வதக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்ல லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகி வரும்போது இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு 5-10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியாச்சுன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகணும். ஒரு 1-2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். இது இங்கே வேகட்டும். நம்ம அந்த டைமில் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை லைட்டாக கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் ஆக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் துருதுருன்னு இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இங்கே வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டாக அதை வதக்கிக்கலாம். இதில் இப்போது க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எப்போ சேர்த்தாலும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த கறியோட டேஸ்ட் கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். இஞ்சியோட பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவையும் சேர்த்து அந்த ஆயிலில் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அந்த ஆயிலில் நல்லா இந்த மசாலா வதங்கட்டும். மீதி இருக்கிற மசாலாவும் இந்த மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி இது கொதிச்சு வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விடுங்க. மசாலா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து இப்போ லோவில் வச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன் சேர்த்த உடனே தண்ணி சேர்த்து நம்ம மூடி வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் அந்த சிக்கன் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக அந்த மசாலா சிக்கனும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக்கணும்னா நம்ம கொதிக்க வச்சு திக்காக்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கறியாக இருக்கணும்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டும். லைட்டாக இது கொதித்து வரும்போது இதில் ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி, இடியப்பம், சப்பாத்தி எது கூட வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.